ஊர்வாய மூடுறதுல நாங்கெல்லாம் ஆராய்ச்சி பட்டமே வாங்கியிருக்கோம். போர் ஒத்திவைப்புன்னு சொல்லியே டேக்கா கொடுப்பேன்ல. கொஞ்சம் நஞ்சம் மரியாதையை காப்பாற்ற டொனால்டு ட்ரம்ப் போடும் கணக்கு. ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு ராணுவ நடவடிக்கையால் வளைகுடா நாடுகளில் பதற்றம் நிலவி வருகிறது. மோதல் தொடங்கி 4 வாரங்களை கடந்துள்ள நிலையில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண அமெரிக்கா மிகவும் தீவிரம் காட்டி வருகிறது. இந்த நிலையில்தான் ஈரானை தாக்கும் முடிவை 10 நாட்களுக்கு, அதாவது வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி இரவு 8 மணி வரை நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். பேச்சுவார்த்தை தொடர்வதாலும் அதில் நல்ல முன்னேற்றங்கள் இருப்பதாலும் இந்த முடிவை எடுத்திருப்பதாக அவர் பொத்தாம் பொதுவாக விளக்கமளித்துள்ளார். தற்காலிகமாக தாக்குதலை நிறுத்தியுள்ள அமெரிக்காவின் இந்த முடிவானது மத்தியஸ்தர்கள் மூலம் முன்னெடுக்கப்பட்டுள்ள பேச்சுவார்த்தைக்கு உரிய நேரத்தை பெற்றுக் கொடுக்கும் என கூறப்படுகிறது. ஈரானின் ராணுவ மற்றும் பொருளாதார திறனை பலவீனப்படுத்தும் நோக்கில் முக்கிய எண்ணெய் மற்றும் எரிசக்தி வசதிகள் உள்ளிட்ட உள்கட்டமைப்புகள் மீது அமெரிக்க, இஸ்ரேல் பல வாரங்களாக நடத்திய கடுமையான தாக்குதல்களை நடத்தின. ஈரானின் ராணுவ மற்றும் பொருளாதார திறனை பலவீனப்படுத்தும் நோக்கில் முக்கிய எண்ணெய் மற்றும் எரிசக்தி வசதிகள் உள்ளிட்ட உள்கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் பல வாரங்களாக தாக்குதல்களை நடத்தின. ஆனால் அதற்கு ஈரான் படைகள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தகுந்த பதிலடி கொடுத்தன. இதையடுத்து தாக்குதலை சமாளிக்க முடியாது என தெரிந்த பிறகு அமெரிக்கா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவிற்கு பதிலடி தரும் விதமாக பிராந்தியம் முழுவதும் உள்ள அவர்களது தளங்களையும் அதன் நட்பு நாடுகளின் உள்கட்டமைப்புகளையும் குறிவைத்து ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி ஈரான் பதிலடி கொடுத்தது. இந்த சூழலில் அறிவிக்கப்பட்டுள்ள 10 நாட்கள் இடைநிறுத்தமானது போர் நிறுத்தத்திற்கு வழிவகுக்குமா அல்லது தற்காலிக பதற்ற தணிப்பாக மட்டுமே உதவுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.